ஏங்க மாச கடைசியான கையில காசே நிக்க மாட்டேங்குது. அத நினைச்சு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்கறை இருக்கா? ஆரம்பிச்சிட்டா. ஏங்க நான் உங்களை தான் கேட்குறேன். ஏமா குடும்பம்னு இருந்தா செலவாக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? எது என்ன பண்றதா? அடுத்த மாசம் என் தம்பிக்கு கல்யாணம். அந்த நேரம் கையில காசுலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த நேரம் என்ன? இப்பயே சொல்றேன், கையில சுத்தமா காசு இல்ல. ஏங்க சம்பாதிக்க காசுல எங்க தான் போகுது? அதாம்மா எனக்கும் தெரியல. குடும்பத்துல காசு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நீ கேட்க மாட்டீர. என்ன காசு சேர்த்து வை, அவசரத்துல யூஸ் ஆகும்னு சொல்வீங்க அதானே? காசு சேர்த்து வச்சுட்டு இந்த வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், கேஸ் செலவு, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் இதெல்லாம் யார் கட்டுறது? அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். காசை பத்திலாம் ஒன்னும் யோசிக்காத. அதெல்லாம் அம்மா இருக்கிறேன், அப்பா எல்லாமே இவ்வளவு தூரம் வளர்த்துட்டேன். இதை பார்த்துக்க மாட்டேனா? ஏம்மா நீ முதல்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வா. என்கிட்ட சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா மாச கடைசிங்கிற பிரச்சனையே நமக்கு வராது. ஏம்மா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம்னா, நம்ம டெய்லி என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு நோட் ஒன்று போட்டு நைட் உட்காந்து எழுதணும். ஏங்க இந்த ஜிபே ஃபோன்பே வந்ததுக்கு அப்புறம் என்ன வாங்கினாலும் ஸ்கேன் பண்ணி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டங்க. அதாம்மா நீ செலவு பண்ணதெல்லாம் உன் ஃபோனில் இருக்கும்ல, அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு வந்து இந்த நோட்டில் கண்டிப்பாக எழுதணும். டெய்லியும் எழுத முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை எழுதணும். ஆனால் கண்டிப்பாக தினமும் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏங்க இருக்கிற வேலையில இதெல்லாமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏம்மா இங்கே பாரு, எங்கள் அம்மா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நோட்டு போட்டு தினமும் செலவு பண்ணுறதெல்லாம் அந்த நோட்டில் எழுதிட்டே வந்து கணக்கு பார்த்தனால கம்மி காசில் கஷ்டமே இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடிஞ்சிச்சு. சரிங்க, தினமும் நீங்க என்ன செலவு பண்றீங்க, நான் என்ன செலவு பண்றேன், இது எல்லாத்தையும் கரெக்டாக அந்த நோட்டில் எழுதிடுவோம். இப்படி எழுதுறதுனால என்ன யூஸ்? இப்படி எழுதுனாதான் வீட்டில் யார் அதிகமாக செலவு பண்ணுறா அப்படிங்கிறது தெரியும். முக்கியமாக எந்த விஷயத்துக்கெலாம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த நோட்டில் எழுதிருப்போம்ல, இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வீட்டில் சமைக்காமல் அடிக்கடி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்ல, அடிக்கடி நீங்கள் மட்டும் படத்துக்கு போகிறீங்கல்ல, அது அதாம்மா நமக்கே தெரியாமல் நம்ம எந்தெந்த விஷயத்துக்குலாம் அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த நோட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளை பின்ன நம்ம செலவு பண்ணுறப்ப சரி ஓகே இந்த விஷயத்துக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம்னு வச்சுக்கோமே, காசை பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். கரெக்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குடும்பங்களில் பண்ணுற பெரிய தப்பு இன்கம் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதான் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும்னா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இதான் பண்ணணும். ஏங்க ஏதோ முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் சொல்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. புரியுற மாதிரி சொல்கிறேன். இன்கம் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ நமக்கு சம்பள பணம் வருதுல, அந்த பணத்தில் நல்லா செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்க காசெல்லாம் வந்து சேர்த்து வைப்போம். சில பேர் அதையும் சேர்த்தும் வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும்னா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், அதாவது வர்ற சம்பளத்தில் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு மிச்சம் இருக்க பணத்தை தான் செலவு பண்ணணும். எப்படிங்க நம்ம 2 பேர் வாங்குற சம்பளமே மாச கடைசியில் பத்த மாட்டேங்குது, இதில் எங்கே சேர்த்து வைக்க? ஏம்மா பிரச்சனை இல்லாமல் எப்படி சேர்த்து வைக்கங்கிற சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீட்டோட அத்தியாவசியமான செலவுகள் என்னென்ன அப்படிங்கிற நோட் எழுதி பார்ப்போம். அத்தியாவசியமான செலவுகளா? வீட்டு வாடகை, மளிகை சாமான், கேஸு, பால், கரண்ட் பில்லு, நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அது 3 மாதத்துக்கு கூடவே, இஎம்ஐ, அப்புறம் எப்பயாவது நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா அந்த காசு. இதுதான் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவு. ஏம்மா இனிமேல் சம்பள பணத்தில் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அத்தியாவசியமான செலவுகள்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது, ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணணும். சரியா? ஏங்க நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, நம்ம வாங்குற சம்பளம் செலவுக்கே பத்த மாட்டேங்குது, இதுல எங்க சேர்த்து வைக்கிறது? அந்த நேரம் தான்மா இந்த நோட்டுங்கிறது யூஸ் ஆகும். இந்த நோட்டில் பார்க்கணும் எதுக்கெல்லாம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம காசை மிச்சம் பண்ணலாம், நமக்கு வந்து காசு மிச்சமாகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேர்த்து வச்சா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செலவு பண்ணணும், என்னெல்லாம் சேர்த்து வைக்கணும், அதாவது எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு 50 20 30 ரூலை ஃபாலோ பண்ணணும். அது என்னங்க 50 20 30 ரூல்? விஷயம் இருக்குமா? அது என்னன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம்ல அந்த காசில் அத்தியாவசியமான செலவுகள் இப்போ நீ எழுதுனில, இந்த வீட்டு வாடகை, மளிகை சாமான், கேஸு, பால், வேறநடி இருக்க கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ, மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து 50% செலவுகள் பண்ணணும். அடுத்து 30% செலவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு எடுக்கணும், அப்புறம் எப்பயாச்சும் நம்ம படத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்குலாம் 30%. அப்புறம் 20% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பணத்தை சேர்த்து வச்சே ஆகணும்.
ஆக மொத்தத்துல 50% செலவு நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கு, ஒரு 30% நம்ம ஆசைப்படுறத பண்றதுக்கு, அது ஒரு 20% நம்ம சேர்த்து வைக்கிறது. அதானே? கரெக்டா? கரெக்டுமா. இப்படி சேவ் பண்ணால் தான் எமர்ஜென்சி டைமில் நமக்கு யூஸ் ஆகும். வெளியே வந்து கடன் வாங்கணும், அந்த நேரம் இந்த வட்டி கிட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே சிக்காமல் ஃபேமிலி அழகாக ரன் பண்ணலாம். அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் நோட்டு போட்டு இந்த கணக்கெலாம் எழுதுனா தான் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது, அதாவது பட்ஜெட் அப்படிங்கிறது தெரியும். 2 பேத்துக்குமே பட்ஜெட் விஷயத்தில் ஒரு பொறுப்புங்கிறது வரும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஏங்க ஆல்ரெடி நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. அது என்னமோ கரெக்டு தான்மா. ஒருவேளை மற்ற வீடுகளில் இந்த மாதிரி காசு கணக்கு எழுதும்போது சண்டை கட்டிட்டாங்கன்னா? அதெல்லாம் வராதுமா. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து இந்த மாதிரி பண விஷயங்களை வெளிப்படையாக பேசும்போது தான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் 2 பேத்துக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 பேரும் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறோம், இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க போகிறோம், இப்போதைக்கு எவ்வளோ ரூபாய் சேர்த்து வச்சுருக்கோம், அந்த காசை வச்சு ஃப்யூச்சரில் என்ன செலவெல்லாம் பண்ணலாம், இப்போ வீடு வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கலாம், கார் வாங்கலாமா வேணாமா, இப்படி ஃப்யூச்சர் பற்றின எல்லா விஷயமும் இந்த மாதிரி உட்காந்து பேசி அவங்க எண்ணங்களை தெரிஞ்சுக்கணுமா? ஏங்க நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம், ஆனால் இது நாள் வரைக்கும் ஃபியூச்சரை பற்றி பேசினதே இல்லையேங்க. சரி விடு, அதான் இப்போ உட்காந்து பேசுகிறோம்ல, இதுக்கப்புறம் பிளான் பண்ணிடுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உனக்கு சில விஷயங்கள், அதாவது சில செலவுகள்லாம் தெரியும், ஆனால் எனக்கு அது தெரியாது. இப்போ கூட உன் தம்பிக்கு எதாவது கல்யாணம் சொல்லிட்டு இருந்தில்ல, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கவே, நம்ம நோட்லாம் பார்த்து சரி ஓகே இந்த ஒரு 3 மாதத்தை கணக்கு பண்ணால் இந்த செலவுங்கிறது அதிகமாக வருது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அடுத்த மாதம் ஒரு கல்யாணம் ஒன்று வருது, அதுக்கு எவ்வளோ ரூபாய் மொய் செய்யணும், இந்த மாதிரி சில செலவுகள்லாம் இருக்கும்ல, அதை வந்து கரெக்டாக பட்ஜெட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறப்ப தான் தெரியும். அட ஆமாங்க, கடைசி நேரத்தில் இந்த கல்யாணம் காது குத்து விசேஷம் காசு தேவைப்படுதுன்னு அப்படின்னு சொன்னால் அப்போ ரொம்ப கஷ்டம். இப்படி தினமும் உட்காந்து பேசுவோம்ல, அப்பப்போ இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது, இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டா நம்ம பிளான் பண்ணி பட்ஜெட் அதுக்காக ஒதுக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சண்டை வராமல் இருக்கலாம்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வரும் சாதாரணம் தான், ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து சமாளித்து கரெக்டாக பட்ஜெட்லாம் போட்டு கணக்கெலாம் பண்ணி குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இருக்குது. ஆக மொத்தத்தில் பட்ஜெட் எப்படி போடுறது, எப்படி சேர்த்து வைக்கிறது, எப்படி செலவு பண்றது, ஃபியூச்சர் பிளான்லாம் எப்படி போடுறது, இப்படி குடும்பத்துக்கு தேவையான பட்ஜெட்டை தெளிவா புரிய வச்சுட்டேனா? கரெக்ட்டுங்க. முக்கியமா நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வராம பாத்துக்கிட்டீங்க. கொஞ்ச நேரத்துல சண்டை கூட வந்துட்டு. ஏமா நமக்குள்ள என்னைக்குமா சண்டை வந்திருக்கு? லைட்டாக சண்டை ஆரம்பிச்சா கூட ஒன்று நான் ஆளாக மன்னிப்பு கேட்பேன், இல்லை நீ ஆளாக மன்னிப்பு கேட்ப. அது யார் மேலே தப்பு இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. நமக்குள்ள சண்டை வரக்கலாம் வாய்ப்பே இல்லைம்மா. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு குருமா. சரி, சமைக்கிறப்ப கூப்பிட்டு அந்த தடவை சொல்லியிருக்கேன், வழக்கம் போல சேர்ந்து சமைப்போமா? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே.